من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك دين القيم صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته للدنيا أو يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் இஸ்லாத்துடைய புது வருடத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ஏனென்றா சென்ற வருடத்தில் எங்களோட இருந்த எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ குடும்பத்தார்கள், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உற்றார் உறவினர்கள் சில நேரங்களில் அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், எங்களை விட்டும் மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த வருடத்திலேயும் எங்களை நுழையிறதுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எங்களோட வாழ்நாள இந்த வருடமும் நீடிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் எனக்கு சந்தர்ப்பம் தந்து நல்ல அமல்களை அதிகமாக செய்கிறதுக்கு இந்த வருடமும் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறானே, அதற்காக வேண்டி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றா ஒவ்வொரு வருடமும் எங்களோட்டு கலண்டு போகிறது, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வினாடி எங்களை விட்டும் கடந்து போகிறது. நாங்கள் எங்களோட கபரை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு வருடம் எங்களோட்டும் போயிட்டேன்டா ஒரு வருடம் நான் கபருக்கு முன்னுக்காகிறேன். ஒரு நாள் என்னோட்டும் கடந்து போகுதுண்டா நான் கபருக்கு ஒரு நாள் முன்னுக்காகிறேன். ஒரு நேரம், ஒரு செகண்ட் எங்களை விட்டும் கடந்து போகிறது. நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் கபரை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு நாங்கள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வருடம் எங்களை விட்டு கடந்து விட்டுன்னு சொன்னால் அடுத்த வருடம் ரப்புல் ஆலமீன் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், கபருக்கு நான் இன்னொரு வருஷம் முன்னுக்காக இருக்கிறேன். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், என்னுடைய கபருக்கு நான் நெருக்கமாக இருக்கிறதுனால அதிகமாக அமல் செய்யறதுக்கு முன்ன போனாங்க, அதிகமாக அமல் செய்யறது முயற்சி செய்யணும். அந்த அமைப்பில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டு, இஸ்லாத்துடைய ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதம் முதலாவது நாளில் எங்களை உட்கார வச்சிருக்கிறான். ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாத்துடைய புது வருடம். எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டு முதல் வருடம் நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். எதை போலன்னு சொன்னால் ஒவ்வொரு மார்க்கத்திலும், ஒவ்வொரு மதத்திலும், ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு வருடங்கள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த ஜனவரி, பிப்ரவரி என்று வரக்கூடிய இந்த வருடம் ஆங்கிலேயருடைய, வெள்ளைக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த ஜனவரி, பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய சூரியன் கணக்கு பார்த்து இந்த நாளை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துடைய கணக்கு பிரகாரம் சந்திரன் மூலமாக இஸ்லாத்துடைய கணக்கறிக்கையை நாங்கள் கணக்கு பார்க்குறோம். ஆங்கிலேயர் சூரியனை கணக்கு பார்த்து அவங்க வருடங்களை கணக்கிடுறாங்க. அதே போல் சைனீஸ் அவங்கள பார்த்தா அவங்க ஒவ்வொரு மிருகங்களை வச்சு, எலி வருடம், யானை வருடம், அதே போல் ஒவ்வொரு மிருகங்களை வச்சு ஒவ்வொரு மிருகங்களுடைய வருடம் என்பதாக கணக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துக்களை நாங்கள் பார்த்தா தை, மாசி, பங்குனி என்று சித்திரை எல்லாம் நாங்கள் சொல்லுவோமே, அந்த வருடமே அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. இப்படியாக கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கலண்டர்கள், 50க்கு மேற்பட்ட தக்வீம்களை உலகத்தில் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க.
முழு மனித சமுதாயங்களும் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட 52 அல்லது 50 கிட்ட வரக்கூடிய தக்வீம்களை முழு உலகத்திலும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறான். அதே போன்றுதான் நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று வரக்கூடிய இந்த மாத கணக்கின் பிரகாரம் வருடத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆக நான் சொல்ல வர விடயம் என்னென்றால், இஸ்லாமியர் இஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அதிகமாக இந்த ஹிஜ்ரி ஆண்டை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த சூரியன் கணக்கின் பிரகாரம் வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி என்று வரக்கூடிய இந்த நாட்கள் இருக்குதானே, இந்த மாதம், இந்த 12 மாதத்திலையும் அதே மாதிரி இந்த ஹிஜ்ரி ஆண்டில் வரக்கூடிய முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று வரக்கூடிய இந்த நாட்களையும் கணக்கு பார்க்கும்போது ஒரு வருடத்தில் 16 நாட்கள் அது 12 நாட்கள் ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சி வரும். ஹிஜ்ரி ஆண்டில் இந்த ஜனவரி, பிப்ரவரியில் வரக்கூடிய நாட்களை விட இந்த நாட்களில் ஒவ்வொரு வருடமும் 12 நாள் அல்லது 11 நாள் எப்போதுமே குறைஞ்சி கொண்டே வரும். இதில் 365 நாள் இருக்குமாண்டா, இதில் அதோட ஒரு 11 நாள் குறைச்சி தான் நாங்கள் பார்க்கணும். அதே போன்று இந்த வருடத்தில் 4 வருடங்கள் கழியும் போது ஒரு லீப் வருடம் என்று ஒரு வருடம் கொண்டு வரும். பிப்ரவரி மாதம் எப்போதும் 28ல் முடிகிறது. ஒரு மாதத்தில் 4 வருடங்கள் கழிச்சு 29ஆக முடிய ஆரம்பிக்கும். அப்போ இப்படியாக நாட்கள் இதில் கணக்கு பார்க்கும்போது இந்த ஹிஜ்ரி ஆண்டில் நம்ம இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் பார்க்கும்போது ஒரு 11 நாள் எப்போவுமே குறைஞ்சி தான் வரும். அதனால் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, அதிகமாக ஹிஜ்ரி ஆண்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன் நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், நம்ம கணக்கிட்டு பார்க்கக்கூடிய ஜகாத்தாக இருந்தாலும் சரி, நம்ம வருடாந்தம் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, நாம் ஹிஜ்ரி ஆண்டை ஃபாலோ பண்ணும்போது இதில் 11 நாட்கள் குறைஞ்சி வரும். உதாரணமாக நான் ஜகாத்து கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் நான் ஜக்காத்தை கணக்கு பார்த்தால், அதே போல் அடுத்த வருடம் ஜனவரி நான் ஜக்காத்து கொடுக்கும்போது ஒரு 11 நாள் கூடுதலாக இருக்கும். இந்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வலை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது முஹர்ரம் ஃபெஸ்ட்டில் நம்ம ஜக்காத் கொடுத்தோமாக இருந்தால், அடுத்த வருடம் நாம் முஹர்ரம் ஃபெஸ்ட்டில் ஜக்காத் கொடுத்தோமாக இருந்தால் அந்த 11 நாள் கணக்கு வராது. புரியுதா உங்களுக்கும்? ஏன்னா 11 நாள் ஜக்காத்து நம்ம கொடுக்காத ஆட்களை சேருவோம். ஏன் இந்த ஜனவரி, பிப்ரவரி நான் கணக்கு பார்த்தோமாக இருந்தால், ஏன்னா இமாம்கள் சொல்கிறாங்க, நம்ம முஸ்லீம்களாக இருக்கிறதுனால ஹிஜ்ரி ஆண்டைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் வரக்கூடிய இந்த மாதம், இந்த வருடத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் நிகழ்ச்சி செய்கிறதா இருந்தாலும் சரி, எங்களுடைய நல்ல காரியங்கள், கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நல்ல வீடு வாங்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நாம் செய்கிறதாக இருந்தால் நாங்கள் அதிகமாக இந்த இஸ்லாமிய கலண்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏனெண்டா எங்களுக்கு தெரியும், இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவாகி வந்த வரலாறே பெரியோரு தியாகம் தான். இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவாக்கப்பட்டதே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில், அவங்களுடைய ஆட்சி காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் 16 ஆண்டுகள் கழிஞ்சதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. இந்த ஆட்சி காலத்தில் முழு உலகத்திலையும் அதிகமான பகுதியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவு சொல்லப்படுகிறதுண்டா, 3/2 பகுதியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வேற நாடுகள் இருந்தெல்லாம் கடிதங்கள் வரும். சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க, ஹலீஃபா இவங்க கடிதங்கள் அனுப்புவாங்க. இப்படியாக ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கடிதம் அனுப்பப்பட்டுச்சு. மூசா எந்தளவுன்னு சொன்னால், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த கடிதம் போய் சேருது. அந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா இந்த கடிதத்தை பார்க்குறாங்க. இது எப்போ வந்த கடிதம் என்று தெரியாமைக்குது, அதில் ஒரு டேட் ஒன்று இல்லை. அப்போ பார்க்குறாங்க, இது எப்போ வந்த கடிதம்,
இது எப்போ அமுல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதாக தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்யணுமாக இருந்தால் முழு ஆட்சி கீழே கூட எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லி கடிதத்தில் எழுதி அனுப்புவாங்க. அவங்களோட ஆட்சி கீழே இருக்கக்கூடிய எல்லா சிற்றரசர்களும் இதை ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லி எழுதி அனுப்புவாங்க. இப்படி அனுப்புகிற நேரங்களில் தாரீக் ஒரு என்னது டேட் இல்லாததுனால அவங்களுக்கு எப்போ வந்த கடிதங்கள் என்று சொல்லி குழம்பி போயிருந்தாங்க. இதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி ஒரு தாரீக் ஒரு கலண்டரை உருவாக்கணும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஷூரா பண்ணினாங்க, ஆலோசனை செஞ்சாங்க. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆரம்ப காலத்திலும் வருடங்கள் இருந்துச்சு. நாமெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாலேயும் இருந்தும் வருடங்கள் என்று இருந்துச்சு. ஆமுல் ஃபீல் என்று சொல்வோம், யானை வருடம் என்று சொல்லுவோம். யானை காபாவை இடிக்க வந்ததுனால அந்த வருடத்தை ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அதே போல ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவருடைய சாச்சா அபூ தாலிப் மௌத்தானதுனால அந்த வருடத்தை ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லுவோம். இப்படியாக அவங்களோட காலத்திலும் ஒரு வருடம் கொண்டு இருந்துச்சு. ஆமுல் ஃபீல் என்று ஆமுல் ஹுஸ்ன் என்று அப்படி ஒவ்வொரு வருடமாக இருந்துச்சு. யானை வருடம் ஒவ்வொன்றையும் வச்சு ஒவ்வொரு வருடமாக கணக்கிட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்க, இந்த இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு வருடம் ஒன்று இருக்கணும் என்று சொல்லி எங்களுடைய வருடத்தை நம்ம எப்படி உருவாக்குறது என்று சஹாபாக்கள் இடத்துல மசூரா செய்யும் போது சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து நாங்கள் வருடத்தை ஆரம்பிப்போம் என்பதாக சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானத்திலிருந்து ஒரு வருடத்தை ஆரம்பிப்போம் என்பதாக சொன்னாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி கிடைச்ச அந்த நுபுவத் கிடைச்ச அந்த நாளை நாங்கள் ஒரு இஸ்லாமிய புது வருடமாக அதிலிருந்து இஸ்லாமிய வருடத்தை நாங்கள் கணக்கெடுப்போம் என்பதாக சொன்னாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி கிடைச்ச நாளை நாங்கள் இஸ்லாமிய ஆண்டாக எடுப்போம் என்பதாகலாம் சொன்னாங்க. கடைசியாக அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு மசூரா ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இல்லை நாமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்நாளில் நடந்த மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஹிஜ்ரத் பயணம். இஸ்லாத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. இஸ்லாத்தில் முன்னேற்றம் காண்றதுக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது ஹிஜ்ரி தான். அந்த ஹிஜ்ரத் பயணத்தை அதிலிருந்து நாங்கள் இஸ்லாமிய கணக்கு நாங்கள் கணக்கிடுவோம் என்பதாக சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹிஜ்ரி ஆண்ட ஹிஜ்ரத் நபி அவங்க எப்போ செஞ்சாங்களோ அன்றிலிருந்து இஸ்லாமிய புது வருடம் என்பதாக ஒரு தாரீഖ് ஒரு கலண்டரை உருவாக்கினாங்க. அப்போ எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத் பயணம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தியாகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைச்சி 13 ஆண்டுகள் மக்காவில் இந்த இஸ்லாத்துடைய பணியை மக்களுக்கு மத்தியில் சொல்லி கொண்டு இருந்தாங்க. மக்கள் சிலர்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் காஃபிர்கள் சரியாக எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ, எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோத்துக்கு நபி அவங்களை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. நபி அவங்களுக்கு மக்காவில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு முடியாமல் இருந்துச்சு. அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆர்டர் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உத்தரவு வருகிறது. இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. அதற்கு முன்னாலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி சில சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வச்சாங்க. சில சஹாபாக்களை இப்படி அந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல அரசர்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நபி அவங்க ஹிஜ்ரத் பயணம் அனுப்பி வச்சாங்க. அந்த காலம் அபிசீனியாவில் நஜ்ஜாஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர், அவர் ஒரு மக்களை அரவணைக்கக்கூடிய மனிதராக இருந்தார், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அதனால சில சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பின்னால நபி அவங்களும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் முதலாக தாயிஃபுக்கு போகிறாங்க இஸ்லாத்தை சொல்கிறதுக்காக வேண்டி. அந்த தாயிஃப் மக்கள் ஏற்றுக்கொண்டா அங்கேயே தங்கிடுவோம் என்பதாக நபி அவங்க தாயிஃபுக்கு சொல்ல போகிறாங்க.
எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மக்கா மதினா வந்தவங்களுக்கு தெரியும். அதில் தாயிஃப் என்ற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 40 அல்ல 50 சுற்றும் கிலோமீட்டர் வரும் அந்த ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊருக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுவோம் என்பதாக நபி அவங்க போகிறாங்க. அந்த ஊரில் இருந்த 3 கிளையினர், பனு சகீஃப் கிளையினர், இப்படி 3 ஒரு குடும்பத்தார் வம்சம் இருந்துச்சு. அந்த 3 வம்சத்தார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா தாயிஃப் முழுக்க இஸ்லாம் போயிடும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் அந்த 3 கிளையார்கள், 3 கோத்திரம் உள்ள அந்த பெரியவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்க யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. சம்பவங்கள் பெரிய சம்பவம், சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தராக இந்த இஸ்லாத்தை சொல்லும்போது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த அளவுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு ஏசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, நீங்கள் தானா நபியாக வரணும், எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறது உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா, அல்லாஹ்வுக்கு அனுப்புறதுக்கு வேறு நபி கிடைக்கலையா என்றெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரட்டி அனுப்புகிறாங்க. நபி அவங்க அதை தாங்கி கொண்டு, அது மாத்திரம் இல்லை, அந்த ஊரில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே என்ற ஒரு கவலையில் நபியாக வெளியே வரும்போது சின்ன குழந்தைகளை வச்சு, பைத்தியகாரர்களை வச்சு, எந்த அளவுண்டா 2 சைட்லையும் சின்ன குழந்தைகளும் எந்த அளவுக்குண்டா, உதாரணமாக ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மனிதருக்கு ரோட்டால் போகும்போது, வீதியால் சொல்லும்போது, ரோட்டில் சொல்லும்போது கல்லால் அடித்தா நம்ம பார்த்து கொள்ளுவோமா? யாரும் பார்த்து கொள்ள மாட்டோம். ஆனால் எங்கள்ட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அருட்கொடை அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் உலகத்துக்கே இந்த ரஹ்மத்தாக அனுப்பின அந்த ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த ரோட்டால் நடந்து வர வச்சு சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு நபி அவங்களே கல்லாலே மடித்தாங்க. நபி அவங்க எல்லாத்தையும் தாங்கியும் கொண்டாங்க. தாங்கிட்டு அத்தாஸ் என்று சொல்ல அந்த நபி அவங்களுடைய சொந்தக்காரருடைய தோட்டம் இருந்துச்சு. தாயிஃப்லேருந்து வரும்போது அந்த தோட்டம் இன்னும் அந்த தோட்டம் இருக்குதாம் என்பதாக சொல்கிறாங்க. அதே போல் நபி அவங்க வந்து அந்த கல்லை அடிபட்டு மேனியால் ரத்தங்கள் வெளியாக ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரத்தங்கள் அப்படியோ வந்து நபி அவங்களுடைய பாதனையோடு சேர்ந்து அப்படி ஒட்டி கொள்ளுது. உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்களை நபி அவங்க உடம்புலேயே தேய்த்து கொள்கிறாங்க. சில ரிவாயத்துகளில் ஒரு சம்பவத்தில் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. எந்த அளவு சொல்லப்படுகிறதுண்டா, அந்த நேரம் ஒரு சிறுவன் கல்லடித்தானாம். நபி அவங்களுடைய ரத்தம் உடம்புலேருந்து தெரிச்சிச்சான். அதை நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ரத்தத்தை எடுத்து உடம்புல தேய்ச்சி கொண்டாங்க. எந்த அளவு சொல்லப்படுகிறதுண்டா, அந்த இரத்த துளி உலகத்தில் விழுந்திருக்குமாக இருந்தால், பூமியில் வந்து விழுந்திருக்குமாக இருந்தால், கியாம நாள் வரும் வரைக்கும் உலகத்தில் எந்த பச்சையான தாவரத்தை, மரம், செடி, கொடி ஒன்றுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முளைக்க வச்சிருக்க மாட்டானாம். அந்த அளவுக்கு ஒரு நபியாவுடைய அந்த புனிதமான ரத்தம் உலகத்தில் விழாமல் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பூமியில் விழாமல் அவங்களோட மேனிலேயே தேய்ச்சி கொண்டாங்க. தேய்ச்சிட்டு அந்த ஒரு தோட்டத்தில் வந்து இழல் பாரி கொண்டிருக்கிறாங்க. அங்கே இழல் பாரி கொண்டிருக்கும் போது தான் அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் வந்து பேரிச்சம்பழங்கள், ஒரு திராட்சை பழம் அல்லது பேரிச்சம்பழங்கள் கொஞ்சம் கொண்டு கொடுக்குறாங்க. நபி அவங்க அதை எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அந்த அத்தாஸ் என்பவர் பார்க்குறாரு, நீங்கள் என்ன வார்த்தை சொல்லி சாப்பிட்டீங்க, பிஸ்மில்லான்னு சொன்னீங்களே, இது வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் சொன்ன ஒரு வார்த்தையே, உங்களுக்கு எப்படி இந்த வார்த்தை தெரியும் என்பதாக சொன்னார். அந்த அத்தாஸ் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஒரு நபி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு நபி, நான் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரர், அவரும் ஒரு நபி, நானும் ஒரு நபி, எங்களை அனுப்பினது அல்லாஹ் என்பதாக சொல்லி இந்த பிஸ்மில்லா என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி நான் இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லும்போது ஐனைக்கு அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். நைனவா என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து வந்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இன்றும் அந்த மஸ்ஜித் அல் அத்தாஸ் என்று சொல்லி தாயிஃபிலிருந்து வரும்போது ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிவாசல் அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்களுடைய நினைவாக அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது. நான் சொல்ல வர விஷயம் என்னென்றா, நபி அவங்க இப்படியெல்லாம் சிரமப்பட்டு வந்து கடைசியாக முடிவெடுத்தாங்க, மதினாவில் இருக்காமல் மக்காவில் இல்லாமல் மதினாவுக்கு சொல்லுவோம் என்று முடிவெடுத்து தான் நபி அவங்க
கடைசி நேரம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஹிஜ்ரத்துடைய வரலாறுகள் தெரியும். நபி அவங்களோட வீட்டை சூழ்ந்து இருந்தாங்க கொலை செய்வதற்காக வேண்டி. கடைசி நேரம் நபி அவங்கள கொலை செய்கிறவங்களுக்கு 100 சிவப்பொட்டகங்கள் கொடுப்பதாக அந்த காலத்தில் உள்ள குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த காஃபிர்கள் அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த காலத்தில் சிவப்பொட்டகம் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெருமதியான ஒரு விஷயம். இந்த காலத்தில் ஒரு பெருமதியான ஒரு வாகனம் எவ்வளோ பெருமதியாக நாங்கள் ஓடுவோமோ அதை போல் அந்த காலத்தில் சிவப்பொட்டகம் சொன்னால் பெருமதியான உண்டு. அப்போ சொன்னாங்க 100 ஒட்டகம் தருவோம். யார் நோதுபில்லாமின்னு நபியாவோட தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் கொடுப்போம் என்பதாக சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் கேட்ட அந்த வாலிபர்கள் நபி அவங்கள வீட்டை சூழ்ந்துட்டாங்க. நபி அவங்கள கொலை செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளை வந்துச்சு. நபி அவங்கள வீட்டை விட்டு வெளியாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீனில் வரக்கூடிய ஒரு அந்த ஆயத்து வஜால்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தான்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ஓதி ஒரு பொடி மண் எடுத்து அப்படி தூவி விட்டு வெளியாகி சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டை சூழ்ந்திருந்த காஃபிர்களுடைய கண்கள் எல்லாம் மறைச்சிட்டான். நபி அவங்க அழகாக நடந்து போனாங்க. பெரிய சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா தூங்க வச்சுட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு ஹிஜ்ரத் உதாரணமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டிய வழி இந்த பக்கம் இருக்குமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பகுதியால் சொல்கிறாங்க. காபிர்கள் தேடி இந்த பக்கத்தில் போவாங்க என்று தெரிஞ்சிருந்தும் நபி அவங்க அந்த பாதையில் செல்லாமல் வேறொரு திசையால் சென்று சவுர் குகையில் 3 நாள் அங்கே தங்கி இருந்து அதுக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு பெரிய ஒரு தியாகங்கள் செஞ்சது தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். அது மாத்திரமா அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நபி அவங்க 3 நாள் சவுர் குகையில் இருக்கிற நேரத்தில் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பொறுப்படுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் இந்த பெண்மணியிடத்துல பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போற நேரத்தில் அபூ ஜஹில் கண்டுட்டான். கண்டுபிடிச்சி எங்கு போயிட்டு வாரீங்க என்பதாக கேட்கும்போது சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன். எந்த அளவு கேட்டாங்கண்டா, நபி இருக்கக்கூடிய இடத்த சொல்றியா அல்லது ஒன்று நாங்கள் கொலை செய்யவா என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க, என்னோட உயிர் போறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க இருக்கக்கூடிய இடத்த நான் சொல்லவே மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. எந்த அளவு அபூ ஜஹல் அடித்தான். ஒரு அடி அரைஞ்ச அறையில் அவங்க போயிட்டு அந்த காதில் பட்டு அப்படியே முன்னுக்கு இருந்த மலையில போய்த்து அவங்களோட தலை அடிபடுகுது, மேனிலிருந்து ரத்தம் பெற ஆரம்பிக்குது. அந்த நேரம் கூட கடைசி எந்த அளவுண்டா உயிருக்கு போராடுற நிலைமையா இருக்கும் போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் எங்கு இருந்தாங்க என்பதை சொல்லவே இல்லை. அந்த தைரியத்தை எந்த அளவுன்னு சொன்னால் பின்னால் அவங்களோட காலங்கள் வயது மூதாட்டியாகி அவங்களோட வயசு போகிற காலத்தில் அவங்களோட மகனை யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பும்போது அவங்கள கண் பார்வை இல்லாமல் போயிட்டு அவங்களோட மகனை யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பும்போது கடைசி நேரம் அவங்களோட அம்மாவை சந்திக்க வரக்கூடியவங்களை முசாபா செஞ்சு கட்டி பிடிச்சி மானக்கா செஞ்சு முத்தமிட்டு சொன்னாங்க, மகனே அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்ய போயிட்டு யுத்தத்திலிருந்து நீங்க புறமுது காட்டி வராம இஸ்லாத்துக்காக வேண்டிய போயிட்டு நீங்க ஷஹீதாகணும் என்பதாக அந்த நேரம் தைரியம் ஊட்டினாங்க. கண் தெரியாத நேரம், வயசு போன நேரம் நாம யோசிப்போம், இந்த நேரத்தில் என்ன பார்த்து கொள்றது யாரு? ஒரே ஒரு மகன் இருக்குது, அந்த மகனையும் நான் தீனுக்காக வேண்டி கொடுத்துட்டா என்ன யாரு பார்க்கறதுன்னு நாமெல்லாம் யோசிப்போம். ஆனாலும் அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கண்டா, அந்த ஆரம்ப நேரத்தில் இருந்த அதே தைரியம், வாலிப வயதில் இருந்த அதே தைரியம் இந்த கடைசி நேரம் வயது போன காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தைரியத்தை வச்சிருந்தான். மகனிடத்துல சொன்னாங்க, கட்டி பிடிக்கும் முசாபா செய்யும் போது மகனை பார்த்தா யுத்தத்துடைய கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க. மகனிடத்துல கேட்டாங்க, மகனே உங்களோட உயிர் போயிரும் என்று பயமா? ஏன் இந்த கவசம் அணிஞ்சிக்கிறீங்க? உங்களோட உயிர் போயிரும் என்று பயமா? நீங்க உங்களோட உயிர் போயினாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய பாதையில புறமுது காட்டி நீங்க ஓடி வந்துட வேணாம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு நீங்க ஷஹீதாங்க என்பதாக சொல்லி அனுப்பினாங்க. மகன் உடுப்பு போட்டு வந்த காரணம், யுத்த கவசம் போட்டுட்டு வந்த காரணம் சொல்றாங்க, அம்மா என்னை பார்க்கும்போது கவசம் அணியாம போறாரே என்று சொல்லி கவலைப்படுவாங்க என்றதுனாலதான் அவங்க போட்டுட்டு வந்தாங்க. ஆனாலும் அம்மா சொன்ன வாசகம் என்ன, யுத்த கவசம் இல்லாம போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக என்பதா சொன்னாங்க. கண்ணியமானவர்களை சொல்ல வர விஷயம் என்னண்டா, சிரமங்கள் பட்டு
நபி அவங்க சொந்த ஊர்ல இருந்து வாழ முடியாம இன்னும் ஒரு ஊருக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊர்ல இருந்து தான் தீன் வளர ஆரம்பிக்குது. அந்த ஒரு தியாக நாளை வச்சுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. சாதாரணமாக சந்தோஷமாக இந்த ஒரு ஆண்டு புதிதான ஒரு ஆண்டு உருவாக்கல. நபி அவங்களோட வாழ்நாளில் சிரமப்பட்டு, அது மாத்திரமில்லை அங்கிருந்த சஹாபாக்கள் அவங்களோட உடைமைகளை விட்டு, நம்மளும் கூட இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்த்து வாழ சொன்னா எங்களுடைய குடும்பங்களை விட்டு, எங்களுடைய சொத்து செல்வங்களை விட்டு, எங்களுடைய வீடை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ஒரு நாட்டில் அங்கிருந்து வாழ்றதா இருந்தா சாதாரண விஷயம் உண்டல்ல. அங்கே எப்படி இருக்குமென்று தெரியாது, அங்குள்ள நிலவரங்கள் எப்படி இருக்குமென்று தெரியாது. இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிட்டு அங்கே முதலாக அந்த மஸ்ஜிதுல் குபா அமைந்திருக்கக்கூடிய இடம், அங்கே போயிட்டு தங்கி இருந்து அங்கே மஸ்ஜித் உருவாக்கினாங்க. அப்படி மதீனாவுக்குள்ளுக்கு போகும்போது சின்ன குழந்தைகள் எல்லாம் பாட்டு படிச்சு தலால் பத்ரு அலைனான்னு சொல்லக்கூடிய கசீதாக்கள் படிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்க. எங்கே தாயிஃபில் நபி அவங்களுக்கு அடித்தாங்களோ அதுக்கு மாற்றமாக மதீனாவில் சின்ன குழந்தைகள் தலால் பத்ரு அலைனா பாட்டு சொல்லி அவரை வரவேற்றாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அந்த தாயிஃப் நகரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு அந்த நேரம் நபி அவங்க துவா செய்யாமல் அந்த ஊர் மக்களிடத்துல சொன்னாங்க, எப்படி என்றா, எனக்கு எவ்வாறு இவங்களிடத்துல இஸ்லாத்தை சொல்றதுன்ற முறை தெரியாது, அதனால தான் நான் அந்த மக்கள் அடித்தாங்க. இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மக்கள் என்ன வரவேற்றாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃப் மக்களுக்கு அநியாயமாக துவா செய்யலை. அந்த தாயிஃப் மக்கள் அழிஞ்சு போகணும்னு சொல்லி துவா செய்யலை. எனக்கு எவ்வாறு இஸ்லாத்தை சொல்லணும் என்ற முறை தெரியாது, அதனால யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, பின்னால் வரக்கூடிய சமுதாயங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க என்று சொல்லி சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தாயிஃப் நகரம் 2 மலைக்கு மத்தியில் இருக்குது, இந்த தாயிஃப் நகரத்தை இந்த 2 மலையை ஒன்றோடு சேர்த்து அப்படியே நசிக்கிட வேண்டெல்லாம் கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இல்லை வேணாம், இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. இப்போ அந்த தாயிஃப், அந்த மக்கா மதீனா போன்ற அந்த பகுதிகளில் தாயிஃப் நகரம் தான் ஒரு செழிப்பான ஊராக இருக்கின்றது. அந்த தாயிஃப் நகரத்திலிருந்து தான் அந்த பல வர்க்கங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த பச்சையான தாவரங்கள் தோட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊரண்டா அது தாயிஃபா தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் சிரமத்துக்கு மத்தியில் வந்த இந்த ஹிஜ்ரி ஆண்டு, இந்த ஹிஜ்ரி பயணம், இதிலிருந்து தான் இஸ்லாமிய புது வருடங்கள் ஆரம்பிக்குது. அதனால் நம்மளும் என்ன செய்யணும், எங்களோட வாழ்நாளில் எங்களோட ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதாக இருந்தால் எங்களோட வாழ்நாளில் இஸ்லாமிய வருடங்கள் மறக்காமல், இஸ்லாமியர் நாம ஜனவரி பிப்ரவரி அதை ஃபாலோ பண்ணி கொண்டு அதை நாங்கள் பார்க்கறது தான் ஏதாவது இஸ்லாமிய ரீதியாக எங்களோட வாழ்நாளில் இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜனவரி பிப்ரவரி எப்படி எங்களுக்கு தெரியுமோ அதே போல் முஹர்ரம், சஃபர், ரபியுல் ஆஹிர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு சிலர்களுக்கு இந்த இஸ்லாமிய மாதங்கள் கூட தெரியாது, சிலர்களுக்கு இந்த ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை கூட தெரியாது. இன்று ஹிஜ்ரி நம்மளை சொல்ல வரல, சில மக்களை நான் சொல்கிறேன், பேரளவில் முஸ்லீம்கள் என்று இருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்படி இருக்கிறோம். இருந்தாலும் சில மக்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டும் தெரியாது, எத்தனை வருடம் என்றும் தெரியாது, இது என்ன மாதம் என்றும் கூட தெரியாது, இது என்ன நாள் என்பதாக கூட தெரியாது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் என்ன செய்யணும்டா, இந்த ஹிஜ்ரி ஆண்டு எங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஹிஜ்ரி ஆண்டு சாதாரண முறையில் வரல, இந்த ஹிஜ்ரி ஆண்டு பெரும் ஒரு தியாகத்துக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டுச்சு என்பதை எங்களை குழந்தைகளுக்கும் எங்களோட குடும்பத்தால் நாங்கள் சொல்லணும். சொல்லி இதன் மூலமாக நம்ம ஹிஜ்ரி ஆண்டு எங்களோட வளமையில் நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறதாக இருந்தால் ஹிஜ்ரி ஆண்டு மூலமாக ஃபாலோ பண்ணுறதாக நாங்கள் செய்யணும். இப்படியான முறையில் எங்களோட ஹிஜ்ரி ஆண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி எங்களோட இஸ்லாமியர்களாக, இஸ்லாமிய அடையாளங்களை காட்டக்கூடியவர்களாக எங்களோட வாழ்நாள் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.